தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட பேசுகிற சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பாலிவுட் இல்லை, ஹாலிவுட். ஒரு அட்டகாசமான ஹாலிவுட் படம், சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற படம். மனித கடத்தல்களினால் பாதிக்கப்படும் ஒரு ஏழை அவளை சிறுவனின் கதை இந்த படம். ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், அவனுடைய கனவு மிகப்பெரிய கனவு என்னன்னா மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு. அவனுடைய கனவு அடிக்கடி கனவு கண்டுக்கிட்டே இருக்கான். அவ்வளவு லட்சக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில் கிரவுண்டில் நான் ஆடணும், கிரவுண்டில் எனக்கு ஃபுட்பால் பிளேயரை ஓடணும் அப்படின்னு ஒரு கனவுல இருக்கான். ஆனால் அவங்க வீட்டில் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், வரிசையாக 10 குழந்தைகள். இவன் தான் மூத்தவன். சரி, இவனை ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பலான்னு அவங்க அப்பா ஏமாற்றி இந்த பையனை மெக்சிகோவில் இருந்து அனுப்பி வைக்கிறார். ஒரு போலியான பாஸ்போர்ட் மூலமாக இவனை ஒரு ஆள் மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்குள்ளே கூப்பிட்டு வர்றார். அமெரிக்காவில் வந்த உடனே லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வர்றாங்க. அங்கேயே ஒரு போலீஸில் சிக்க வேண்டியது தப்பிச்சிடுறாங்க. ஆனால் இவனை கூட்டு இந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூசர் டீமில் விளையாடுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்கன்னு. ஆனால் இங்கே வந்து ஒரு நரகத்தில் கொண்டு வந்து தள்ளி விட்டு போகிறான் அவன். அந்த நரகம் வந்து ஒரு தேவாலயம் மாதிரி வெளியில் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு டெக்ஸ்டைல் வில்லு மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு பால் அடைஞ்ச வீடு மாதிரி உள்ள செட்டப்பு, வெறும் லைட்டு, ரொம்ப டிம் லைட்டு. இதில் உள்ள வந்து தையல் மிஷினை கொடுத்து ஒரு 20-25 பேர் உட்காந்து தைச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கடத்தி கொண்டு வரப்பட்டவர்கள். அந்த இடத்துல இருந்து இவங்க தப்பிச்சு வெளியே போக முடியாது, போக தெரியாது. அந்த மாதிரியான ஆட்களை தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதில் இந்த பையனும் போய் மாட்டிக்கிறான். அவனுக்கு முதல்ல என்னன்னே தெரியல. தையல் மிஷினே அவன் வாழ்க்கையில பார்த்ததில்லை. அன்னைக்கு தாங்க தான் பார்க்குறான். அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா, ஏதாவது ஒரு தப்பாயிடுச்சுன்னா மொத்த பேருக்கும் -5 காசு குறைப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கர தண்டனை இருக்கும். அதோட அங்கிறது தப்பிக்க நினைச்சு அடி வெளுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த பையனும் தப்பிக்க நினைச்சு பயங்கரமா அடி வாங்குறான். பாவம், அவ்வளவு பரிதாபமா இருக்கான். ஒரு தடவை வாசல் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் மாட்டிக்கிறான். அடிச்சு துவைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் ஒரு அந்த அவனுடைய அங்கேயே இருக்கிற ஒரு பொண்ணோட சிநேகம் அவனுக்கு கிடைக்குது. ஒரு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்கு. அந்த பொண்ணோட இருக்கான். கடைசி அந்த பொண்ணையும் ஒரு பொம்பளை வந்து கூட்டிட்டு போய் பிராத்தல்ல வித்துடுவாங்க. இப்ப அதுவே அவனுக்கு பயங்கர கோவம் வந்து எப்படியா இன்னும் தப்பிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல ரொம்ப துணிஞ்சு தப்பிச்சு லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிக்குள்ளேயே ஓடுறான். அப்படி ஒரு ஓடுறான். கடைசி அவன் தப்பிச்சிட்டானா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. அருமையான ஒரு படம். இப்படி ஒரு படத்தை நிச்சயமா பாலிவுட்ல நீங்க எந்த அளவுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. வேற எந்த படத்துலையும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படம். எப்பவும் ஹாலிவுட்ல 1.5 மணி நேரம் தான் படம் காட்டுவாங்க. இவர் 2 மணி நேரம் வச்சிருக்காரு. அதுலேயும் கொஞ்சம் இந்தியன் படம் மாதிரியான டைப்பா ஒரு ஃபீலிங்ல ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் வர்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் ஒரு அழகா வச்சிருக்காங்க. அதுக்கே ரொம்ப பாராட்டணும் அந்த இயக்குனர். அந்த பையனா நடிச்சிருக்கான் பாருங்க. செம்ம சீன், அந்த செம்ம நடிப்பு. ஜீசஸ் அப்படிங்கிற பேர்ல நடிச்ச பையன் அவ்வளவு அழகா நடிச்சிருக்கான். அவ்வளவு அழகான நடிப்பு. பாவம், உண்மை அவனையெல்லாம் சக்கையா புளிஞ்சு எடுத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஹீரோ நடிக்க வேண்டிய கதை. அந்த பாவம், அந்த பையனை அடிக்கிற சீன்ல எல்லாம் பையன் படுற பாடெல்லாம் பாவம் அவ்வளவு அழகா காட்டியிருக்கான். தன்னுடைய சோகத்தை, அழுகை அவ்வளவு அழகா காட்டியிருக்கான். அதை பார்க்க நமக்கு அவ்வளவு பரிதாபமா இருக்கு. எப்படியாவது தப்பிச்சிடுறா அப்படின்னு. கடைசி அவன் தப்பிச்சு ஓடும்போது ஓடிடுறான். எப்படியாவது தப்பிச்சிடணும் நம்ம மனசுக்குள்ளேயே சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருக்கான். அதுல கடைசியா அந்த பையன் பஸ்ல உட்காந்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் ஓடுறான் பாருங்க, அதான் படம். அவ்வளவு அழகான அந்த கண்ணீர் வந்து சோகமா அல்லது ஆனந்தமா அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்த பையனுடைய என்ன நினைக்கிறானே தெரியல. அந்த பையனுக்கு வாய் பேச முடியாது. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அற்புதமா நடிச்சிருக்காங்க அந்த பையன். அப்புறம் அந்த ஒருத்தர் நடிச்ச மொத்த எல்லாருமே சிறப்பா நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு கேரக்டர் கூட இல்லை. அந்த உள்ள வந்து அடிமை மாதிரி வேலை பார்க்கறாங்கல்ல, அந்த 25 பேருமே அவ்வளவு முகத்துல அவ்வளவு பரிதாபத்தை கொட்டுறாங்க. ஐயோ பாவம்ன்ற ஒரு ஃபீலிங்கை நமக்கு வர வச்சிருக்காங்க அவங்க. ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படம். அதுலேயும் படத்துல ஒளிப்பதிவு தொழில்நுட்பம்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட
எல்லாம் இரவு நேர காட்சிகள்லாம் பிரமாதம். அது படத்துல ஒரு சில ஷாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லட்டுன்னு சொல்லுவாங்க சத்த சினிமா வார்த்தைகள்ல. அவ்வளோ லட்டு லட்டான சீன், அவ்வளோ லட்டு லட்டான ஷார்ட்ஸ், அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில த்ரில்லிங்கான ஒரு காட்சிகள் எல்லாம், திரைக்கதையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை பார்க்க வச்சு, நம்மளையும் அந்த படத்தோட ஒன்றை வச்சு, நம்மளையும் அந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு, நம்மளையும் எப்படிதான் அந்த இவங்களையெல்லாம் காப்பாத்துங்க, யாராவது ஒருத்தர் இருந்து காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு நம்மளை சொல்ல வச்சு, ஏங்க வச்சு, தவிக்க வச்சு, இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அந்த இயக்குனர். சும்மா கிரேட் சல்யூட் அந்த டைரக்டருக்கு. ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அந்த படத்தை எப்படி ஆஸ்கர் கொண்டு போனாங்களா இல்லையான்னு தெரியல. அது ஒரு தனி கதை, தனியாக பேசுவோம். இந்த படம் நிச்சயமா ஒரு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். பார்த்தீங்கன்னா மனசுல அப்படி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். இப்படியெல்லாம் சினிமா எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்க. தமிழ்நாட்டு இயக்குநர்கள் அவசியம் பார்க்கணும். இந்த வாரம் வந்த 3 மொக்க படத்துக்கு பதிலாக இந்த படத்தோட டைரக்டர்ல கொண்டு போய் கட்டி போட்டு கொண்டு போய் இந்த படத்துல உட்கார வச்சு பாருங்கடா அப்படி சொல்லணும். அவ்வளோ அழகா எடுத்திருக்கேன். ஹாலிவுட்ல வந்து இது இவ்வளவு பெரிய ஹீரோ படம் இல்லை, பெரிய ஹீரோயின் படம் இல்லை, ஒரு சின்ன பையன், ஒரு 13 வயசு பையன் தான் ஹீரோ. அவனை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு இப்படி ஒரு திறமை வேணும். அது இந்தியக்காரங்க, அந்த டைரக்டர் ரொம்ப சிறப்பு சிறப்பு சிறப்பு. அவ்வளோ அழகான சிறப்பான ஒரு திரைப்படம். ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்த படம் நிச்சயமா மிஸ் பண்ணவே கூடாத ஒரு திரைப்படம். தியேட்டர்லையும் வந்திருக்கு, வந்திருக்கு. அவசியம் நீங்க பாருங்க. நன்றி, வணக்கம்.